நான் உண்மையாகவே இந்த காலவெளியில் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றால், உற்சாகமாக இருக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தையை இந்த காலவெளியில் நாங்கள் தியானிப்பதற்கு அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆராதனையில் ஒரு பகுதி பாட்டு பாடுறது. மக்களுக்கு தெரியாது பாட்டு பாடுறது ஆராதனை என்று தெரியாமல் லேட்டாக வாருது. சில நேரம் லேட்டாக வாருது வித்தியாசம். ஏனென்று சொன்னால் திடீரென்று ஒரு ரோட் பிளாக், திடீரென்று ஒரு டிராஃபிக் ஜாம், அது வித்தியாசம். ஆனால் வாடிக்கையாகவே நாங்கள் லேட்டாக தான் வாருது. அது கூடாது. பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்கள், லேட்டாக வாரது கூடாதான். கம்மிங் லேட் இஸ் பேட். நாங்கள் ஏர்லியாக வந்துடுவோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாட்டு பாடுறதை குறித்து நான் சொல்லி வசனங்களை படிக்க போகிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், கொலோசியர் 3, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு, பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. வசனம் தான் தேவன். தேவன் நமக்குள்ள பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும். அவருக்கு இடம் கொடுத்துட வேண்டும். அவருடைய விருப்பப்படி, அவருடைய சித்தத்துப்படி நாங்கள் செய்வதற்கு எங்களை விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே அவருடைய வார்த்தையில விருப்பம் இருந்தால் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும் வழியில, அவர் சொல்லுகிற ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்கும் வழியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிங்கள் தொடர்ந்து. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும், அதனால் பாட்டுகள், ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து, ஒருவருக்கொருவர் போதிக்கிறது என்று சொன்னா டீச் பண்ண வேணும், புத்திமதிகளை சொல்ல வேணும். எப்படியா? பாட்டுகளின் மூலமாக. அப்ப நாங்க இங்க கூடும் வேளையில, சபையாக கூடும் வேளையில கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சர்ச்சுக்கு வாரது என்று சொன்ன உடனே சங்கீதக்காரன் சொல்றான், நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன். தேவனுடைய வீட்டுக்கு போவோம் என்று சொன்னோடனே, தேவாலயத்துக்கு போவோம் என்று சொன்னோடனே எனக்கு சந்தோஷம். இன்றைக்கு எத்தனை பேர் டிராக் பண்ணி கொண்டு வர்றாங்க, இழுத்து கொண்டு வர்றாங்க. வேற ஒன்றும் என்ன, சர்ச்சுக்கு வேற ஒன்றும் வந்தாலும் இங்கே பாக்கெட்டுக்குள்ளே கையை வச்சு கொண்டு நிற்கிறது. பாக்கெட் இல்லைன்னா ஒன்றும் செய்யறதில்ல, ஊடி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்துட்டா நான் விசுவாசிக்கிறேன், விடுதலை கொடுக்கிற நாயகன் இந்த இடத்துல இருக்கிறார். விடுதலை கொடுத்து கொண்டிருப்பார். எல்லாத்திலிருந்தும் விடுதலை கொடுப்பார். நித்திரையிலிருந்து விடுதலை கொடுப்பார். இந்த நேரத்தில் சர்ச்சில் நித்திரை கொள்ளக்கூடாது, சர்ச்சில் நித்திரை கொள்ளக்கூடாது. ஆனால் நித்திரை வர வேண்டிய நேரத்தில் நித்திரை வரட்டும். நான் விசுவாசிக்கிறது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வரும் வேளையில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏனென்றா கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், சபை கூடி வாரதில் விட்டுவிட வேண்டாம். ஆகவே கார்ப்பரேட் பிரேயர், எல்லாரும் சேர்ந்து பாடலை பாடுவது, ஜெபம் பண்ணுவது, கர்த்தர் அதில் வாஞ்சியுடையவராக இருக்கிறார். அப்பொழுது என்னுடைய சகோதரனும் சகோதரியும் பாட்டு பாடும் வேளையில், நானும் சேர்ந்து பாட்டு பாடும் வேளையில், உம்மை நம்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லும் வேளையில், நீர் என்ன வெட்கத்துக்குள்ள விடமாட்டீர் ஆண்டவரே. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்திமதிகளை சொல்லுகிறோம், போதிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி, சாதாரணமான சினிமா பாட்டுகள் அல்ல, உலக பாட்டுகள் அல்ல, பக்தி பாடல்கள், கர்த்தருக்கு பிரியமான பாடல்கள், கர்த்தரை வசனங்கள் உள்ள பாடல்கள். இந்த கர்த்தருடைய வசனம் உள்ள பாடல்களை கேட்கும் வழியில் அது எங்களை பலப்படுத்துகிறது. ஜீவனுள்ள தேவனை வாரும் என்று சொல்லும் வழியில், ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், எல்லா தேவர்களுக்கு மேலான தேவன், சர்வ வல்லவர், அதை நான் அறிக்கையிடுகிறேன். நான் அறிக்கையிடும் வழியில் உலகத்தில் இருக்கிறவனும் பார்க்கிறான், கேட்கிறான். நான் கேட்டு அவனுக்கும் விசுவாசம் வரக்கூடியதாக கர்த்தர் செய்வார். ஆகவே பாட்டு பகுதி மிக முக்கியமானது. சில ஆட்கள் பாட்டுக்கெண்டே வருவாங்க, பாட்டு பாடுறத கேட்கறதுக்கெண்டே வருவாங்க, அவ்வளவு நல்லா இருக்குது என்று சொல்லுவார்கள். என்னுடைய தாப்பனாரும் தாயாரும் ஊழியம் செய்ய கொண்டிருக்கிற காலத்தில் அந்த சபைக்கு சிலர் வருவது பாட்டு கேட்கிறதுக்கெண்டே வருவார்கள். தேவனுடைய வார்த்தை அந்த பாடல்கள் கூடாக வருகிறது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆலோசனையின்படி நாங்கள் நடப்போம் என்றால் நிச்சயமாகவே
சந்தோஷமான காரியம் இருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 18, 19 வசனங்கள். எபேசியர் 15, 18 வசனங்கள், 18, 19 வசனங்களை வாசிப்போம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 18 and 19. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், பாருங்க, அங்க துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், உலகத்தின் ஆசா பாசங்களினால நிறைந்து கொண்டாடுகிறது அல்ல, நாங்கள் சொல்லப்படுகிறது ஆவினால் நிறைந்து, பரிசுத்த ஆவினால் நிறைந்து, தேவ ஆவினால் நிறைந்து, கிறிஸ்துவின் ஆவினால் நிறைந்து நாங்கள் நிறையப்பட வேண்டும், நிறைக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை படிக்கிறோம், பாடல்களை பாடுகிறோம். ஏனென்று சொன்னால் அவரால் நாங்கள் நிறையப்பட வேண்டும் என்று சொல்லி வாசிங்கள். சங்கீதங்களினாலும், சங்கீத பாடல்கள் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, எவ்வளவு ஆசையா இருக்குது, எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் வாசித்து பார்க்கும் பொழுது கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும், ஞான பாட்டுகள், சும்மா பாட்டு இல்லை, ஞானமான பாட்டுகள். நீங்க பார்க்கிறீங்க, நாங்க பாடுகிற பாடல்கள் உங்களுக்கு இந்த கிழமையில தொனித்து கொண்டே இருக்கு. நாங்க என்ன பாட்டு பாடுறோமோ அந்த பாட்டுகள் எல்லாம் தொனிக்கக்கூடியதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவே அங்க சொல்லப்படுகிற ஞான பாட்டுகள், இது ஆண்டவர் கொடுக்கிற புத்திமதி அல்ல, இது கட்டளை. இட்ஸ் a command. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னா, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, அங்க கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், வசனத்தில் சொல்லப்படுகிறது singing is a command, not an option in scripture. தேவனுடைய வார்த்தையில இது பாடலாம், பாடாம விடலாம் என்றதல்ல. ஸோ கர்த்தர் எங்களுக்கு சொல்லும் வேளையில அண்டர் த கமாண்டர், ஆண்டவர் எங்களுடைய சீஃப் கமாண்டர், எங்களுடைய பெரிய போதகர், எங்களுடைய ஆண்டவர் சொல்லும் வேளையில கீழ்ப்படியத்தான் வேணும். கீழ்ப்படியாமல் இருந்தால் எங்களுக்கு தான் கூடாது. மிலிட்ரியில் இருக்கும் வேளையில, ஆர்மியில் இருக்கும் வேளையில, போர்சஸில் இருக்கும் வேளையில அவங்க சொல்ற காரியத்தை செய்யத்தான் வேணும். விருப்பமோ இல்லையோன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தண்டனை. இந்த கால வேளையில we are in God's army. ஆண்டவருடைய இராணுவத்தில் இருக்கிறோம். இராணுவத்தில், தேவனுடைய இராணுவத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சீஃப் கமாண்டர் சொல்லும் வேளையில எஸ் சார். பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் அமெரிக்காவில் சீஃப் கமாண்டராக இருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்கு சீஃப் கமாண்டர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்லுகிறார், இதை செய்ய சொல்லி கட்டளை கொடுத்திருக்கிறார். பாட்டு பாட நாங்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் வேளையில என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் வேளையில கர்த்தர் எப்படி இருப்பார்? மனமகிழ்ச்சியா இருப்பார், சந்தோஷமா இருப்பார். அப்படியா இருக்கும் வேளையில எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாரா இல்லையா? மகிழ்ச்சியா இருக்கும் வேளையில அப்பா என்று கூப்பிடும் வேளையில என்ன மகனே என்ன மகளே என்று அவர் சொல்லி ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாங்கள் சும்மா சேர்ச்சுக்கு வரையில, சும்மா வந்து பாட்டு பாடிட்டு போக வரையில, நாங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம், பாடல் பாடுவது அங்கே என்னவென்று சொன்னால் அது ரெண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் ரெண்டு முக்கியமான காரியங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது, அது ஐஸ்வர்யமாக அது எங்களுக்குள்ள இருக்கிறது. One of the two chief ways in which God's word dwells in us is richly the singing. பாடல் பாடுவது அது மிக முக்கியமானது. அடுத்தது through studying the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது, teaching the word. ரெண்டு காரியங்களை சொல்லுங்க. ஒன்று பாடல், ஒன்று போதனை. சொல்லுங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சொல்லுங்க. முக்கியமானது காரியம் என்னவென்று சொன்னால், ஒன் இஸ் சிங்கிங் அண்ட் ஒன் இஸ் ஸ்டடிங் த வேர்ட் ஆஃப் காட். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசினாங்கள். 13லேருந்து வாசிக்கும் வேளையில் என்ன செய்கிறது என்று சொன்னால் வாசிங்கள். ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டுமா, அது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஸோ சிங்கிங் அங்கே நாங்கள் பார்த்தோம் 16ஆம் வசனத்தில் பாடல் பாடுவதை குறித்து பார்க்கும் வழியில்
singing will build up others. மற்றவர்களை உற்சாகப்படுத்தும், மற்றவர்களை பலப்படுத்தும், மற்றவர்களை தைரியப்படுத்தும். வாசிங்க. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது மன்னிக்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். மன்னிக்காவிட்டால் நாங்கள் பரலோகம் போக முடியாது. கிறிஸ்து மன்னித்தது போல நாங்கள் மன்னிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர். அப்பொழுது தான் எங்களுடைய துதியை கர்த்தர் அங்கீகரிப்பார். எங்களுடைய ஸ்தோத்திரத்தை அவர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், அவருக்கு பிரியமான சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். வாசிப்போம். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பை தரித்துக் கொள்ள வேண்டும். அன்பு இருந்தது என்று சொன்னால் தீங்கு செய்யாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நல்லா உங்களுக்கு தெரிந்த அதிகாரம். அன்பு இருந்தால் நாங்கள் தீங்கு செய்ய மாட்டோம். ஒருவரை குறித்து ஒருவர் நாங்கள் கெடுதியாக காரியங்களை செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. எங்களுடைய இருதயங்களில் தேவ சமாதானம் ஆளுவதாக. என்ன பிரச்சனை வந்தா என்ன, எந்த குழப்பம் வந்தால் என்ன, எந்த தத்தளிப்பான நேரத்திலேயே தேவ சமாதானம் எங்களை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். சமாதான பிரபு நமக்குள்ளே இருக்கிறார். உறைவிடமாகிய கர்த்தர் எங்களுக்குள்ள இருக்கும் வேளையில் சமாதானம் எங்களுடைய இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். அதற்கென்று தான் நாங்கள் ஒரே சரீரம். இந்த சர்ச் வந்து இட்ஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். உலகத்தில் பல சபைகள் இருக்கிறது, எல்லாமே கர்த்தருடைய சரீரம். நாங்கள் அவயங்களாக இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் கொண்டாடும் வேளையில் கையை பார்த்துட்டு நீ இன்றைக்கு கொண்டாட போகிற பேசாமல் இரு என்று சொல்லி போட்டு இல்லை. நாங்கள் முழுமையாக எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுகிறோம். கையை தட்டுங்கொண்டு சொன்னால் 2 கையை நாங்கள் தட்டும் வழியில் தான் சத்தம் வருகிறது. ஒரு சந்தோஷம் வந்து விட்டது என்றால் துள்ளுகிறோம், ஆடுகிறோம், பாடுகிறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், ஒரே சரீரமாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி, தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல் பீப்புளாக இருக்கணும். அதுதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் வசனத்தை குறித்து 16ஆம் வசனத்தை நாங்கள் ஏற்கனவே வாசித்தோம். என்னவென்று சொன்னால், பாடல்களை பாடுவதை குறித்து 105ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஜனங்களுக்குள்ள பிரசித்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் வழியில் சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், நீங்க வெளிச்சமா இருந்து நீங்க ஜாதிகளுக்கு, நீங்க தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். புறஜாதியாருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் ஜனங்களுக்குள்ள பிரசித்தப்படுத்துங்கள். நாங்கள் கர்த்தரை துதிக்கும் வழியில், ஏன் அவர்கள் துதிக்கிறார்கள், என்ன சத்தம்? இவன் திடீரென்று ரோட்டில் பெரிய ஒரு சத்தம் கேட்டுதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் வெட்டி பார்ப்போம். இன்றைக்கு பாடல்களை பாடும் வழியில், துதிக்கும் வழியில், ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கும் வழியில், இது என்னது என்று சொல்லி புறஜாதியார் வரும் வழியில் கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். நாங்கள் பாட்டு பாடும் வழியில் மௌனமாக இருக்க இயலாது. நாங்கள் நல்ல சத்தமாக பாட போகிறோம். வாசிங்கள் 2ஆம் வசனம். அவரை பாடி, மற்றவங்களை பற்றி சொல்லி பாடுறது இல்லை, அவரை பாடி, கர்த்தரை பாடி. இதுதான் ஆண்டுடைய திருவார்த்தைகளை அறிந்து கொண்டால் நாங்கள் எங்களுடைய சொந்த மாம்சம் விரும்புகிறபடி, உலகம் விரும்புகிறபடி நாங்கள் செய்ய மாட்டோம். அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு போதர் பிரசங்கம் பண்ணுறதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த போதர் சொல்லுகிறார், இப்போ இருக்கிறவங்க கொண்டு வந்து ஆக்களை என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு கல்யாண வீட்டில் வந்து பார்த்தால் என்ன மாதிரி செய்கிறாங்கன்னு சொல்லி கொண்டிருந்தார். இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுறேன். அன்றைக்கு நான் ஒரு இடத்துல சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன். எங்கள் ஆக்கள் டான்ஸ் ஆடையில் வேறு தேசத்தவர்கள் அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தாங்க பாட்டுக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் வழியில் அவங்க சொன்னாங்க, என்னோட கதைச்சது ஸ்ரீலங்கன் சொன்னாங்க, அவங்களுக்கு பைலா பாட்டு போட்டிருந்தா ஆடி இருப்பாங்க. 2 எத்தனை பேருக்கு பைலாண்டு தெரியும்? பைலா பாட்டு தெரிஞ்ச கை வைத்துங்க, பயப்படாமல். பைலாண்டு சொன்னாலே கை வைத்த பைலா போட்டால் தண்டை பாட்டுக்கு கால் ஆடும், தண்டை பாட்டுக்கு ஆட்டம் வரும். இப்போ எங்களுக்கு ரெவரண்ட் பால் தாங்கியா எத்தனை பாட்டுகளை போட்டு தந்திருக்கிறார். இன்னொரு சபை அவர்கள் இந்த பைலா டியூனில் கிறிஸ்தவ பாடல்களை போடுகிறார்கள்.
இவன் கல்யாண வீடு வந்ததுண்டா என்ன பாட்டு போடுறேன்னு யோசிக்க தேவையில்லை. அங்கே வந்து நாங்கள் போட மாட்டோம், எல்லாம் இயேசுவே அப்படி போட மாட்டோம், இழுவ பாட்டு போட மாட்டோம். போட்டால் நல்ல பாடல் சும்மாவே இருந்து கொண்டிருந்தாலும் கால் தாளம் போடும். உங்களுக்கு கால் தாளம் போடுவீங்க தானே சிலர், சில வேளையில் கையில், சில வேளையில் கையை கொஞ்சம் உயர்த்தி கொஞ்ச நேரத்தில் கதிரையை தூக்கி அங்கே போட்டுட்டு விசுக்கி போட்டு எழும்பி ஆட்டம். ஒருவர் ஆட தொடங்கினா நாங்கள்லாம் ஆடுகள் தானே, ஓமா இல்லையா? பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்ன, நாங்கள் ஆடுகள், நாங்கள் மனுஷர். ஆனால் பைபிள் சொல்லுது நாங்கள் ஆடுகள். ஒரு ஆடு போனதுண்டா மற்ற ஆடுகள் பின்னுக்கு போ. அப்போ இன்றைக்கு என்ன சொல்லுகிறேன், கர்த்தருடைய வீட்டில் சங்கீதக்காரன் தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டாடும் வேளையில் அவருக்கு உள்ள சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது, மகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. அவர் என்ன செய்கிறார், அவர் ஆட தொடங்கும் வேளையிலே அவருடைய மேல் வஸ்திரம் கூட கலண்டு விழுந்தது கூட தெரியல. அத அற்பமாய் அவருடைய மனைவி சொன்னா. அவ சொல்றது உங்களுக்கு தெரியும், என்ன சொல்லியிருப்பா, என்ன சொன்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு ராஜா இந்த பொம்பளைகளுக்கு முன்னால ஆட்டத்தை காட்டுறோம். இப்போ எத்தனை பேர் யோசிப்பீங்க, எனக்கு இது நடந்திருக்குது, என்ன காதில் அப்படி முன்னுக்கு விட்டாங்க, வேற வீட்டுக்கு நடந்திருக்குது, நீர் ஆடி இருக்க மாட்டீர், அங்கே அவக்காகத்தான் ஆடினீர் அல்ல. தேவனுடைய வீட்டில் வந்து ஆடுறதுக்கு காரணம் தேவனை மகிமைப்படுத்த, மற்றவங்களுக்கு ஆட்டத்தை காட்டுறதுக்கு இல்லை. எங்களை மறந்து போய் என்னை சிருஷ்டித்த தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை படைத்த தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன், இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்து கைவிடாமல் உயிரோட வைத்திருக்கிற தேவன், இந்த தேவனை நான் துதிக்காமல் இருக்க முடியாது. என்னை அடக்க சொன்னாலும் அடக்க முடியாது. கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி நாங்கள் துதிக்கக்கூடியதாக கர்த்தர் கிருபையளிப்பார். அங்க சொல்லுகிறது, அவரை பாடி 2ஆம் வசனம், அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாத்தையும் தியானித்து பேசுங்கள். முடவனை நடக்க பண்ணினவர், என்னை மரண தருவாயில இருந்து என்னை உயிரோட வைத்திருக்கிறாரே, மறிக்காமல் இன்றைக்கு நான் உயிரோடு வந்து இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறேனே, விபத்துகள் வராதபடி காத்தவர் தேவன் அல்லவா? விபத்துகள் வந்தாலும் என்னுடைய சரீரத்தில் காயங்கள் ஏற்படாதபடி காத்தவர் தேவன் அல்லவா? My God is such a good God. My God is such a loving God. என்னுடைய தேவன் அவ்வளவு நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கும் வேளையில் என்ன செய்கிறது என்று சொன்னார், அங்கு பாவத்தை உதறி தள்ளக்கூடியதாக அந்த பாட்டு இருக்கும். நீங்க தேவா நான் எதினால விசேஷித்தவன் நான் என்று பாட்டு பாடிக்கொண்டு உலக படங்களை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். கர்த்தரை துதிக்கும் வேளையில பாவத்தின் மேல் வெற்றியை பெற்றுக்கொள்ளுவோம். பாடல்கள், கர்த்தருக்கு பிரியமான பாடல்களை பாடிக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபட மாட்டோம். அதனால தான் நாங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் வேளையில் என்னத்தை கண்டு கொள்கிறோம் என்றால், we are making war. நாங்கள் அங்கே யுத்தத்தை, பிசாசோடு எங்களுக்கு யுத்தம் இருக்குது. பிசாசு எங்களை பிழையான காரியங்களை செய்ய வைக்கிறான், தவறான காரியங்களை செய்ய வைக்கிறான், கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய வசனத்துக்கு மாறாக செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த எண்ணங்கள் வரும் வேளையில நாங்கள் கர்த்தரை பாடி துதிக்கும் வேளையில பிசாசோடு எங்களுக்கு யுத்தத்தில் வெற்றியை தருகிறவர் என்னுடைய தேவன், என்னுடைய நேசர் இயேசு கிறிஸ்து எனக்கு பாடல்களை பாடும் வேளையில வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்ன சொன்னா, பாவம் என்ன செய்யும், மரணத்தை கொண்டு வரும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில பாடல்கள் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பாட்டுகளை குறித்து நாங்கள் பார்க்கும் வேளையில மிக முக்கியமான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். நாங்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் வேளையில, ஆவிக்குரிய பாடல்களை படித்துக் கொண்டிருக்கும் வேளையில பொய் சொல்லுவோமா? பொய் சொல்ல மாட்டோம். ஆவிக்குரிய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கும் வேளையில இன்றைக்கு நாங்கள் பேராசையுடையவர்களாக இருப்போமா? அப்போ பாட்டுகள் பாடும் வேளையில வித்தியாசம் ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும்.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்க்க மாட்டோம். 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே சொல்லப்படுகிறது. 42ஆம் சங்கீதம் முழுவதையும் வாசித்து பார்க்கலாம். ஆனால் 42:5 இப்பொழுது வாசிப்போம். அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், That's right. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் நீ தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என்னை கர்த்தரிடத்துல காத்திருக்கும் வழியில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, ஒரு கஷ்டம் இருக்குதா, கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் வேளையில என்னுடைய தேவன் ஓடோடி வந்து உதவி செய்கிறவர். தொடக்கூடாத ஒரு மனுஷன், புறக்கணிக்கப்பட்டவன், அப்பால மற்றவர்களால துரத்தப்படப்பட்ட மனுஷன், தீட்டென்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், குஷ்டரோகி, அவன் வந்து கர்த்தரிடத்தில் வருவேளையில கர்த்தர் அவனை தொடக்கூடாது என்று அல்ல, அவர் தொட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடக்கூடாத மனுஷனை தொட்டவர். இந்த கால வேளையில என்றைக்கு எங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் வேளையில அவர் தொட்டால் எங்களுக்கு சுகம் கிடைக்கும். அவர் தொட்டால் அதிசயம் நடக்கும். அவர் தொட்டால் ஒரு புது ஜீவன் வரும், ஒரு புது பலன் வரும். அவர் தொடும் வேளையில என்ன நடக்கும்? அவர் அதிசயங்களை செய்யும் வேளையில பாருங்க, இயேசுவின் வஸ்திரத்தியாயிலும் தொட வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள், தொட்டவர்கள் எல்லாம் சொஸ்தமானார்கள். இந்த கால வேளையில இயேசு எங்களோடு கூட இருக்கிறார், எங்கள் மத்தியில இருக்கிறார். அவரை துதித்து பாடக்கூடியதாக இன்னும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவே தான் என்னவென்று சொன்னா, எப்பொழுதும் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடல்களை பாடி அவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக, அதிசயங்களுக்காக கர்த்தருக்கு நாங்கள் எப்பொழுதும் கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு பாடல்களை பாடும் வேளையில கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பாடல்களை பாடும் வேளையில எங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எங்களுடைய கண்களை எடுத்து கர்த்தர் மேலே எங்களுடைய நோக்கம் வைக்கிறோம். இன்றைக்கு அதை பழகிக்கொள்ளணும். எந்த பிரச்சனை எனக்கு உங்களுக்கு தெரியாத, எந்த வாழ்க்கையில், எந்த குடும்பத்தில் எனக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு இருக்கிற தொல்லை உங்களுக்கு தெரியாத அழுகிறாக்கள் இருக்கிறீங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், நீங்கள் பாட்டு பாடி பாருங்க. என்னுடைய தாயார் போவதற்கு முன்பதாக சொன்ன காரியங்கள் உண்டு. எனக்கு மாத்திரமில்லை, பாஸ்டர் ரெபேக்காக்கும் சொன்னேன், பாட்டு பாடு. இவ்வளோ காலம் சொல்ல இல்லை. நீங்கள் கேட்டுருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வழக்கத்தில் ஆக்கள் மறிக்கும் வேளையில் என்ன சொன்னாங்கன்னு ஆக்கள் கேட்பாங்களே, கடைசியாக என்ன சொன்னாங்க, கடைசியாக என்ன சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன சொல்கிறது கடைசியாக? மாமா எனக்கு சொன்னேன், பாஸ்டர் ரெபேக்கா கிட்ட நான் சொல்ல முடியல சொன்னேன், எனக்கும் அதை சொன்னேன். அவருடைய வாழ்க்கையில் துன்பமான நேரங்களையும் சந்தோஷமான வேளைகளையும் அவள் பாட்டுக்களை பாடிக்கொண்டே இருப்பாள். ஒரு முறை அவள் சொன்ன மிகவும் வேதனையான ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில் நடக்கும் வேளையிலையாம், தான் துக்கத்தோடு பிரயாணம் பட்டு கொண்டு இருக்கும் வேளையிலையாம் தேவதூதர்கள் பாடுகிற சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னான். என்ற கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் ஒரு முறை மாமா சில வேளைகளில் காலையில் எழும்பி அவர் சில பாட்டுகள் பாடுறது எனக்கு விருப்பம் இல்லை. சில பாட்டுகள் அவன் நான் ஒருக்கா சொன்னேன், மாமா நீங்கள் காலையில் எழும்பி இப்படியான பாட்டுகள் பாட வேண்டாம்ண்டு. அதை வந்து நிப்பாட்டிட்டா. ஒரு ஊழியக்காரன் எங்கள் மத்தியில் ஊழியம் செய்திருக்கிற இது நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஊழியக்காரன் எங்களோட வீட்டுக்கு ஒரு நாள் வந்தார். வந்திருக்கும் வழியிலே கதைத்து கொண்டிருக்கும் வழியில் சொன்னார், கர்த்தர் சொல்கிறார், சிஸ்டர், மாமாவை சிஸ்டர்ன்னு கூப்பிடுவார், நீங்கள் பாட்டு பாடுறத நிப்பாட்ட. எனக்கு முன்னால் சொல்கிறார். எனக்கு எப்படி இருந்திருக்கு? நான் தான் அவன் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லல. ஆனால் நான் அன்றைக்கு இருந்து ஒன்றுமே சொல்கிறதில்லை. அவள் சொன்ன காரியத்தை நான் செய்து பார்க்கும் வேளையில் உண்மையாக ஒரு வித்தியாசத்தை காண்கிறேன். பாடல்களை பாடுங்கள், எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கு இருந்து பாட்டு பாடிக்கொண்டுங்க. சும்மா வீட்டில் சண்டை பிடிச்சொண்டு கேட்க, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, என்ன சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் பாடுங்க. அழுது இப்போ பாருங்க, வீட்டில் சண்டை வரைக்க ஒரு ஆள் வாயை திறந்தா மற்ற ஆளும் வாயை காட்டினா சண்டை நீடிக்கும். பேசாமல் இருந்துட்டா என்ன ஒன்றும் சொல்கிற இல்லை என்ன இவருக்கு அங்கால அடுத்த கதை ஒன்றும் இல்லாமல் இருக்குது. வாயை திறவன் சொல்லன். நாங்கள் வாயை மூடிட்டு இருந்தோம் என்று சொன்னால் சண்டை அமர்ந்து போவோம். பாடல்களை பாடும் வேளையில்
இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. நாங்கள் கர்த்தருக்குள்ள பாடல்களை பாடி துதிக்கும் வேளையில் ஆண்டவர் விடுதலையை தருகிறவரும் எங்களுடைய பிரச்சனைகள் மேலே எங்களை கண் வைக்காமல் நாங்கள் கர்த்தர் மேலே கண்ணை வைக்கும் வேளையில் கர்த்தர் எங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு மேலாக நடந்து போகக்கூடியதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையில், பரிசுத்தவான்களின் சபையில் தான் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 57ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 9ஆம் வசனத்தை தேவனுடைய பிள்ளைகளாக சேரும் வேளையில் மாத்திரமல்ல, தனியாக இருக்கும் வேளையிலையும் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். 57ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொண்டு 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். உம்மை ஜனங்களுக்குள்ள உம்மை துதிப்பேன். தேவ ஜனங்கள் மத்தியில் உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இவ்விதமாக பாடல்களை பாடி உம்மை மகிமைப்படுத்துவேன். சங்கீதக்காரன் அவர் தாவீது ஒருவர் தான் அநேகமான சங்கீதங்களை எழுதினார் என்று பார்க்கிறோம். அநேகமான சங்கீதங்களை தாவீது எழுதினார். அந்த சங்கீதக்காரனை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன், இவன் என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் வழியில் வாசிங்கள் 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். 111:1 சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், Psalm 111:1, அல்லேலூயா. முழு இருதயத்தோடு துதிப்போம். நான் வந்து சும்மா பாட்டு பாடுறது, குரல்ல இருந்து இங்கிருந்து பாடுறது இல்லை. என்னுடைய அடி வயிற்றிலிருந்து பாட்டுகளை பாடி என்னுடைய முழு ஆத்மாவோடு என்ற முழு பலத்தோடு ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். தொழுது கொள்ளும் வழியில் கையை தட்டுவோம், காலை தட்டுவோம், ஆடுவோம், பாடுவோம், கர்த்தருக்குள்ள கொண்டாடுவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதோ இல்லையோ, இசைக்கருவிகள் வாசிக்கப்படுதோ இல்லையோ, கர்த்தருக்காக நான் பாடல்களை பாடி எனக்கு குரல் இருக்குதோ இல்லையோ, நான் பாட்டுகளை பாடி எனக்கு டியூன் வருதோ இல்லையோ, டியூன் பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஏண்டா கர்த்தரைத்தான் நான் துதிக்க வந்திருக்கிறேன். நான் விசேஷ பாடல் பாடுவதற்காக நான் வரவில்லை. விசேஷ பாடல் பாட குரல் இருக்கிறவங்களை தான் விடுவாங்க. ஆனால் கர்த்தரை துதிப்பது யாரும் துதிக்கலாம். இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் வாசித்தோம். அந்த பகுதியான வாசிப்போம் திரும்பவும். 5ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் எஃபீசியன்ஸ் சாப்டர் 5 verse 18 and 19 வாசிக்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதம். பாருங்கள், உண்மையான வர்ஷிப் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட வேண்டும். ஸ்பிரிட் ஃபில் லைஃப், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் என்று சொன்னா, இட் வில் ப்ரொடியூஸ் மியூசிக். அது இசைகளை கொண்டு வந்து கொடுக்கும். அது மாத்திரமல்ல, தேவ ஆவியினால் நிறைந்து ஜீவியம் இசையை உருவாக்க ஆரம்பிக்கும். பாட்டு பாடுவோம் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு. நீங்கள் கேட்டிருக்க கூடும், சிலவில் ஷவரில் இருக்கும் வேளையில் ஆக்கள் பாட்டு பாடுறது கேட்டிருப்பீங்க. யாரும் கேட்டிருந்தா மாத்திரம் கையெழுத்துங்க பார்ப்பேன். ஓ, பாட்டு பாட முடியாதவனும் பாடுவான். அவ்வளவு அவனுக்கு த்ரில் ஆகுங்க ஷவர் எடுக்க கேட்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வீட்டுக்குள்ளே வரும் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மழையை போல பொழியும் வேளையில் ஆண்டவர் மகத்துவமான காரியங்கள், பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக கூடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் தியாகத்தை, அவர் எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சரீரத்தை கொடுத்தது, அதுதான் கம்யூனன். எங்களுக்கு திருவிருந்தில் பங்கு பெறும் வேளையில் அதை நினைவு கூறுகிறோம். பரிசுத்தவான்கள் இந்த இடத்துல கூடும் வேளையில், நானும் நீங்களும் பரிசுத்தவான்கள் கூடும் வேளையில் we enjoy the fellowship of the saints. and என்ன செய்கிறோம், ஒன்று சேர்ந்து கர்த்தரை எங்களுடைய குரல்களை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்களை பாடுவது மாத்திரமல்ல, அவரை பற்றி சொல்லுகிறோம். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே நிச்சயமாக நடக்கும். we are glorifying God. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவரை சொல்லும் வழியில் என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நீர். எபெனேசர், இதுவரையும் என்னை வழி நடத்தினவர். இம்மானுவேல், என்னோடு இருக்கிற தேவன்.
என்னை வழிநடத்துகிற தேவன், என்னுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், உம்முடைய ஆவினால் என்னை நிரப்பும் என்று சொல்லும் வேளையில், இந்த சர்ச் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும் வேளையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், பரலோகத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு இதெல்லாம் இங்கே காண்பிக்கப்படுகிறது. இந்த கம்யூனியன் எல்லாம் அங்கே இருக்குது, பிரைஸ் இருக்குது பரலோகத்தில். எடுத்தவர்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டு 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் ரெவலேஷன் சாப்டர் 4 verse 8 அங்கே சொல்லப்படுகிறது. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம், கேட்போம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும், அவர்கள் அந்த தூதர்கள் சொல்லுகிறார்கள், அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவன், நம்முடைய தேவன். இன்றைக்கு இந்த காலவேளையில் நாங்கள் பார்க்கிறோம், அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோம்? குட்டி பரலோகம், சேர்ச் ஒரு குட்டி பரலோகம். இங்கே நாங்கள் ரிகர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், பழகி கொண்டிருக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஃபெலோஷிப் ஆஃப் த செயின்ட்ஸ், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம். எல்லா இடத்தையும் விட திறமான இடம் சர்ச். அங்கத்தான் கர்த்தர் இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்கிறார், மகத்துவமான காரியங்களை செய்கிறார். பெதெஸ்தா குளம் எப்பொழுது கலக்கப்படும் என்பது தெரியாமல் காத்து கொண்டிருக்கிறது போல, எப்பொழுது கர்த்தர் சபையில் என்னத்தை எந்த நேரத்தில், கால கூட்டத்தில், மத்தியான ஆராதனையில், பின்னர் ஆராதனையில், பைபிள் ஸ்டடியில், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில், புதன்கிழமை கூட்டத்தில் எப்பொழுது செய்வார் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் காத்திருக்கும் வேளையில் கர்த்தர் என்னை தொடுகிறார், கர்த்தர் என்னை மாற்றுகிறார், உருவாக்குகிறார். கர்த்தர் எனக்கு ப்ரொமோஷனை தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்கள். வெளிப்படுத்தல் 19 1-6. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் விடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அங்க பெரிய ஆரவாரம் தான். எங்களுக்கு இங்க சில நேரங்களில் தான் ஏதோ ஃபுட் ஃபெஸ்டிவல் என்று சொன்னால் அங்கே பெரிய எல்லாரும் போயிடுவாங்க. அந்த இடத்துல இந்த சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த கொண்டாட்டம். ஆனால் பரலோகத்தில் எப்போ ஆரவாரம் தான். பரலோகம் என்ற இடத்துக்கு நான் போகிறேன். அங்கே போகிறதுக்கு மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். நாங்கள் எல்லாரும் பரலோகம் போகணும். நான் ஜெபம் பண்ணும் வேளையில் எனக்காக, என்ற குடும்பத்துக்காக மாத்திரம் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் ஜெபம் பண்ணும் வேளையில் எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, வந்து ஆராதித்து போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ரப்சரை மிஸ் பண்ணக்கூடாது, ரகசிய வருகை லூஸ் பண்ணிடக்கூடாது. எக்காலம் ஊதப்படும் வேளையில் எனக்கு அதை கேட்க வேணும். பயங்கரமான ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாலும் அந்த எக்கால சத்தம் எனக்கு கேட்க வேணும் என்ற கேட்கிறவன் தான் மறுரூபமாக்கப்படுவான். அங்க பரலோகத்தில் ஆரவாரமான சத்தம் அங்க வாசித்து பார்க்கும் வழியில திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சர்ச்சுக்கு வரும் வழியில சந்தோஷத்தோடு வருவோம். பிளவீனமாக இருக்குது, முடியாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை விட சர்ச்சுக்கு போகாமல் அந்த கல்யாண வீட்டுக்கு போகணுன்ட்டு ட்ரைவ் பண்ணி போனால் ஆபத்து. அங்கே போகிறத விட இங்கே தான் சந்தோஷம். ஓமா இல்லையா? கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து இருந்துட்டு போனால் ஆசீர்வாதம், சந்தோஷம். இங்கே இருந்து செத்தா எங்கே போவோம்? நேரடியாக ஸ்ட்ரெயிட், நான் ஸ்டாப், நோ பிரேக் டவுன், நோ டிரான்சிட், ஸ்ட்ரெயிட்டாக போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்குள்ளே போவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நடக்க இந்த சர்ச் ஒரு சந்தோஷமான இடம், சபை ஒரு மகிழ்ச்சியான இடம். கையை தட்டாதீங்க, தட்ட வேண்டாம், இனி தட்டக்கூடாது. நான் சொல்லிக்க உங்களுக்கு அதை உற்சாகத்தை கொடுக்க இல்லை, அல்லாட்டா நீங்கள் யோசிக்க இல்லை என்று பார்க்கலாம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், வாசிங்க அந்த வசனத்தை. அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. எல்லா மகிமையும் கர்த்தருக்குரியது.
எங்களோட உள்ளத்தில் யோசிச்சா போதும், நடந்துடும் காரியம். நீங்க நினைத்து பார்க்கறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும், அப்ப நினைத்து பார்க்கறதுக்கு நினைச்சு பார்த்தாலே ஆண்டவர் காரியங்களை செய்வார். ஒருவர் சொன்னதை கேட்டு எனக்கு தெரியாத எவ்வளவு உண்மை இருக்குதுண்டு. அவர்கள் சொன்னார்கள், பரலோகத்தில் டிராவலிங் எப்படி என்றாலாம் இங்கேருந்து அங்கே போகணும்னு யோசிச்சாலே போதுமா அந்த இடத்துல இருப்போமா? நான் அதை விசுவாசிக்கிறேன். ஏனெண்டா பரலோகம் சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி இல்லை, அது பெரிய ஒரு பிளானட் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். அங்கே எல்லாமே இருக்குது. மவுண்டன்ஸ் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஓஷன்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, எல்லாம் பியூட்டிஃபுல் பிளேஸ், போரிங்கான பிளேஸ் இல்லை. எங்களுடைய சர்ச்சில் கோகனட் ட்ரீஸ் வச்சிருக்கிறோம், பாம் ட்ரீஸ். அங்கே நிச்சயமா நான் யோசிச்சேன், என்ன பாஷையில் கதைக்கிறதுன்னு தான் தெரியாது இன்னும் எனக்கு, என்ன பாஷையில் பரலோகத்தில் கதைப்பாங்கள்ண்டு. ஆனால் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய பாஷை இருக்கும், ஒரே பாஷை இருக்கும். ஏண்டா ஒருவன் இங்கே வாண்டா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்று போக மாட்டான், அவனுக்கு விளங்கும் தேவ தூதருடைய பாஷை. நாங்கள் இப்பொழுதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பாஷைகளை நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இது சச்ச, இதை நான் சொல்லும் வழியிலே ஐ எம் ஸோ ஜாய்ஃபுல். உண்மைக்கு தண்ணி பொங்கி கொண்டிருக்கும் வழியில் சில நேரங்களில் சில கெட்டில்ஸ் விசில் அடிக்கிற கெட்டில்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் எனக்கு உள்ள உண்மைக்கு இன்றைக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்டா இந்த பாட்டுகளை பாடும் வேளையில் இட் இஸ் கோயிங் டு பிரிங் பிரேக் த்ரூஸ். நடக்க முடியாத காரியங்கள் எல்லாம் நடக்க தொடங்க போகுது, அதிசயங்கள் நடக்க போகுது. டோன்ட் மிஸ் த வர்ஷிப் சர்வீஸ். பாடல்களை பாடுகிறத நிப்பாட்ட வேண்டாம். எனி மோமெண்ட், எனி டைம், எனி திங் கேன் ஹேப்பன் என்று சொல்லி தந்திருக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. தன் வேசித்தனத்தில் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் எங்களுக்கு வேதனையப்படுத்தி, எங்களை பிரச்சனைப்படுத்தி, எங்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தினவர்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஒரு சங்கீதத்தை இந்த இடத்துல கையை வைத்துக்கொண்டு 37ஆம் சங்கீதத்துக்கு வாங்க பாப்போம். முதல் 2 வசனங்களை வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. 37ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். பொல்லாதவர்கள், நீங்க யாரையும் பார்த்து எரிச்சல் அடைய வேண்டாம். யாரும் பொல்லாதவர்களாக இருந்தால் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து எரிச்சல் அடைய வேண்டாம். என்னென்று இவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னென்று இவங்க இப்படி வசதியா இருக்கிறாங்க, செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. எரிச்சல் அடையாத. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எரிச்சல் அடையாத. நல்லா இருக்கிறவளை பார்த்து பொல்லாதவர்களை பார்த்து எரிச்சல் அடையாத. நியாயக்கேடு, நியாயம் இல்லாமல் நடக்கிறவர்கள் மேல நீ எந்த விதத்திலையும் பொறாமை கொள்ளாத. அவர்கள் புல்லை போல் அவர்கள் சீக்கிரமா இல்லாம போறாங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பசும் பூண்டை போல் அவர்கள் பசும் புல்லை போல் வாடி போவார்கள். 9ஆம் வசனம். பொல்லாதவர்கள், இன்றைக்கு நீங்க எதையும் குறித்து worry பண்ண வேண்டாம். நாங்கள் சில வேளைகளில் worry பண்றோம். சேர்ச்சுக்கு வராங்களே இல்லையே, அது செய்கிறாங்களே இல்லையே, இப்படி கேடு செய்கிறாங்களே, துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறாங்களே, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறாங்களே. நாங்கள் ஜெபம் பண்றோம் இருந்து. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லி போடாதீங்க. எங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லை. இன்றைக்கு நம்ம வந்தவர்களோடு பேசுகிறார் ஆண்டவர். இன்றைக்கு யூடியூப்ல கேட்கிறவர்களோடும் பேசுவார் என்பதை விசுவாசிக்கிறேன். 3ஆம் வசனம். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா, அந்த திரளான ஜனங்கள் என்ன செய்கிறார்? அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். எல்லாரும் ஒரு சத்தமா சொல்லுவோம் பாப்பா, அல்லேலூயாண்டு. இது காணாது. சத்தமா சொல்லுங்க பாப்பா. சத்தமா குரல்களை உயர்த்தி, உங்களோட குரல் அடைப்பட்டிருந்தாலும் வெளியில சத்தமா வெளியில சொல்லும், வெளியில விடுதலை கிடைக்கும். சொல்லுங்க பாப்பா. 1 2 3. வா, எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? நல்லா சொல்றீங்க. அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, அவர் சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். என்னென்ன சொன்னா, அந்த பூமியை கெடுத்த அந்த ஸ்திரீ மகா வேசி, அவளுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள்.
கர்த்தரை துதித்தார்கள். ஆமேன், அல்லேலூயா. இன்றைக்கு சில ஆட்கள் நீங்கள் பார்க்குறது இல்லை, நான் பார்க்குறது, சர்ச்சில் வந்துட்டு இந்த ஸ்லிப் பண்ணி இந்த கதிரையில் 2-3 ஈயை கொண்டு வந்து போடுவானும், அல்லாட்ட இளியானை போடுவானும். இந்த இளியானியில் இந்த எறும்பை போடுவானும். சர்ச்சில் வந்து தான் நித்திர கொள்வது. சிலாக்கள் அப்படி இல்லை, பக்கத்தில் அப்படி சாஞ்சு தேவனுடைய வீட்டில் வந்தால் சாயாத போ அங்கால தள்ளு, தேவனுடைய வாத்திய கேள். என்ன கர்த்தருடைய வீட்டில் இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் வழியில் எத்தனை பேர் உண்மையாக சந்தோஷத்தை ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? இது எனர்ஜைசர். ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர். தேவனுடைய வார்த்தை சும்மா வார்த்தை இல்லை, ஜீவன் இந்த வார்த்தை. பிசாசுக்கு விருப்பம் இல்லை, இதை கேட்டு மாறிடுவான். பிசாசுக்கு விருப்பம் இல்லை, அதை காதை பிளாக் பண்ணிவிடுவான், இருதயத்தை வச்சிருவான். நான் சொல்லுகிறேன் என்ன, பிசாசின் கையிலிருந்து நாங்கள் பிடுங்கி எடுக்கிற ஆக்களாக, நாங்கள் எப்படியும் ரெஸ்கியூ பண்ணுகிறவர்களாக, காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது. எங்களோட பிள்ளைகள் கண்ட பாட்டுக்கு போறாங்க, குடும்பத்தினர் கண்ட பாட்டுக்கு போறாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது. முள்ளங்கால் படியிட்டு நாங்கள் உபவாசம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணும் வேளையில உலகத்திலேயே இருக்கிற காரியங்கள்ல பெரிதான ஆயுதம் ஜெபம். ஜெபம் பண்ணும் வேளையில எந்த காரியத்தையும் அது உடைத்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பாட்டு பாடுறதும் அது மாதிரி ஒரு ஆயுதம், வல்லமையானது, அதிசயங்களை செய்யும். வாசிங்கள், அடுத்து தொடர்ந்து வாசிங்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், எல்லாரும் துதியுங்கள் என்ற ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. சிங்காசனத்தில் ஆற்ற சிங்காசனம், கர்த்தருடைய சிங்காசனம், தேவாதி தேவனுடைய சிங்காசனம், சர்வ வல்லவருடைய சிங்காசனத்திலிருந்து அங்கே எல்லாத்தையும் ஆட்கொண்டு நடத்துகிற தெய்வம். அவர் சொல்லுகிறார், எல்லாரும் சத்தமாய் துதியுங்கள், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும். சத்தம் விருப்பம் இல்லாத சபைகள் என்று சொன்னால் நீங்க செத்த சபைகளுக்கு தான் போகணும். ஆனா உயிரோடு இருக்கிற சபை சத்தம் போட்டு கொண்டு தான் இருக்கு. திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரும் வெள்ளம் இரைச்சலை போலவும் பெரிய சத்தம். கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தால் ஒரு திருவிழாக்கு வார மாதிரி. திருவிழா அமைதலா இருக்கும், எல்லாம் அமைதலாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், சத்தம் போடாதீங்கள், பேசாமல் இருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சத்தம். இன்றைய காலையில் நான் இந்த ரூம்ல இருக்கும் பொழுதுல அங்க ஜெபம் பண்ற ஆக்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் சத்தமா துதித்து பாட்டெல்லாம் பாடிக்கொண்டிருக்கு. நான் யோசிச்சேன், இப்படி எல்லாரும் பாட்டு பாடினா இப்படி இருக்கும். ஒவ்வொரு ஆளும் வித்தியாசமா துதித்து பரலோகத்தில் எல்லாரும் இசைந்து செய்வார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை துதிக்கும் வழியில் எனக்கு பெரிய சந்தோஷம். முந்தி சில ஆக்கள் ஹெட்ஃபோன்ஸை போட்டு கொண்டு வருவாங்க. என்ன ஹெட்ஃபோன்ஸில் போடுறீங்க? பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்ன நாங்கள் துதிக்கிறது சரியில்லையோ? அப்படித்தான் எங்களுக்கும் விருப்பம். சில நேரங்களில் நாங்கள் அந்த அட்மாஸ்பியரில் இருந்துட்டு வரைக்க எங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே போகணும் போல தான் இருக்கும், இல்லையென்று சொல்லல. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய சத்தம் இரைச்சலை போலவும் பெருவெள்ளம் இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, இடி முழக்கம், வாவ், சொல்ல முடியாது. இடி முழக்கம் விளைக்க பயப்படுறாங்க சில ஆக்கள். நாய்கள் கூட பயப்படும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னா, ஒரு சத்தம் உண்டாகி என்ன சொல்லிச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அல்லேலூயா சொல்றத நிப்பாட்ட வேண்டாம். அல்லேலூயா, துதிக்க 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 ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அங்க துதித்த வேளையில அல்லேலூயான்னு சொல்லி வாசிங்க. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார். கர்த்தர் இன்றைக்கு ராஜ்ய பாரம் பண்ணுகிறார். அவருடைய ஆட்சிக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். என்னத்தான் நடந்தாலும் கர்த்தருடைய ஆட்சிக்குள்ள நாங்கள் இருக்கிறோம். கர்த்தரை அறியாமல் ஒரு அணுவும் அசைய முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவனில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குது. யோசேப்பை கொண்டு போய் போட்டாங்க பால் கிணற்றுல, அவனுக்கு விளங்கவில்லை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் மறக்கவில்லை, அவனும் மறக்கவில்லை.
ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்திருப்பார் என்று சொன்னால், அது தனிப்பட்ட விதத்திலேயோ சபையாக கொடுத்திருந்தால், அது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நிறைவேற்றுவார். கொண்டு போய் அங்க புறஜாதியார் இடத்துல விற்றார்கள், எகிப்துக்கு போறவர்களிடத்துல விற்றார்கள், அவனை கொண்டு போய் ஸ்லேவ் மார்க்கெட்ல விற்றார்கள். அவனுக்கு அவமானம் வந்தது, பிரச்சனை வந்தது. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் எங்களை விட்டு போக மாட்டார். கர்த்தர் எங்களோடு இருப்பார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். யார் போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் எங்களோடு இருப்பார். அவனை கொண்டு போய் பொய் சொல்லி சிறைக்குள்ள போட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ பேர் பொய் சொல்லி காரியங்களை செய்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்திலேயும் கர்த்தர் அவனோடு இருந்து தயவு பெற வைத்தார். நீங்க போற இடமெல்லாம் தயவு பெற்றுக்கொள்ளக்கூடியதா கர்த்தர் செய்வார். ஃபேவர் என்று சொல்லுங்க பாப்போம், தயவு என்று சொல்லுங்க பாப்போம். நீங்க சொன்னாக்கள் அவ்வளவு பேரும் பெறுவீங்க. கர்த்தருடைய கண்களில, மனுஷருடைய கண்களில தயவும் ஒத்தாசையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். டம்ரின் எடுத்து அடியுங்க ஐயா, டம்ரின் எல்லாம் அடிங்க, எல்லாம் இசை கருவிகளை வாசிங்க பாப்போம், வாசிங்க பாப்போம், வாசிங்க வாசிங்க. ப்ளோ ப்ளோ. இந்த ட்ரம்பட்டை வாசிக்கும் வேளையில, இந்த ஹார்னை வாசிக்கும் வேளையில விடுதலை இருக்குது, வெற்றி இருக்குது. கமான் கமான் கமான், கீப் இட் அப், கீப் இட் அப், கீப் இட் அப். போதாது 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 போதாது. ஹல்லேலூயா. இது இந்த தொனி, இது மிக முக்கியமான தொனி. சில வேளையில் சிஸ்டர் இடைக்கில போடைக்க எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த தொனியில் ஒரு வல்லமை இருக்குது, என்ன விடுதலை கொடுக்கும். நீண்ட தொனியை ஊதும் வேளையில் எல்லாரும் துதிக்க ஆரம்பிச்சதை நாங்கள் டக்குன்னு பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட்டாக. அதுக்கிடையில் வாசிப்போம். சொல்லுங்க என்னன்னு சொன்னால், அங்கே வசனத்தில் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் என்னவென்றால், ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்ய பாரம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னால், காங்கிரிகேஷனல் வர்ஷிப். அது நிச்சயமாக நடக்க போகுது பரலோகத்தில். அதனால தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் நடக்கிறத நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்ன ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசியுங்கள். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் 22ஆம் சங்கீதமா? அங்க சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னா, 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ என்ன செய்கிறார், நாங்கள் துதிக்கும் வேளையில நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனை வாட்சி பார்த்தேன். அதில் சொல்லப்படுகிறது, அவர் வந்து அமர்ந்து விடுவாராம் நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் வேளையில். அப்போ நாங்கள் துதிச்சோமா இல்லையா? நாங்கள் துதித்து கொண்டிருக்கும் வேளையில் கர்த்தர் இந்த இடத்துல வந்துருந்துவாராம். நான் யோசிக்கிறது என்னன்னு சொன்னால், இதில் அப்படியே வந்து உட்கார்ந்து அப்படியே ரசித்து கொண்டிருப்பாராம், துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறார். அப்போ நாங்கள் பாட்டு பாடும் வேளையில் யார் வருகிறார்கள்? பரிசுத்த தேவன் வருகிறார். நீர் இல்லாமல் நான் ஒரு அடி கூட எடுத்து அசைய மாட்டேன், நான் மூவ் பண்ண மாட்டேன். மோசே சொன்னார், நீர் உம்முடைய பிரசனம் இல்லாமல் நான் போக மாட்டேன். இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், ஆனால் உம்முடைய பிரசனம் இல்லாவிட்டால், உம்முடைய கரம் இல்லாவிட்டால் நான் அதுக்கு போக மாட்டேன், வரமாட்டேன். நீர் இல்லாத இடத்துக்கு நான் வரமாட்டேன். அதுதான் எங்களுடைய ஜெபமா இருக்கணும். பாஸ்டர் போகட்டா, பாஸ்டர் என்ன செய்ய? கர்த்தரிடத்தில் கேள், கர்த்தரிடத்தில் கேள், பாஸ்டர்கிட்ட இல்லை. பாஸ்டர் உங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார். வேத வார்த்தை எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு இது வழிகாட்டியா இருக்குது. மோசே சொல்லுகிறான், நீர் வராமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த இடத்துக்கு நான் போறேன், நீர் இல்லாமல் நான் போக மாட்டேன் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு நீர் வராவிட்டால் நான் போக மாட்டேன். இப்போ துதிகளை மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் வேளையில் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னார். அங்கே 21ஆம் 22ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் பெரிய ஒரு யுத்தம் ஏற்படுகிறது. இதை பற்றி இந்த நேரத்தில் சொல்லி முடிக்க போறேன். அங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு சொன்னார், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் பெரிய ஒரு யுத்தம் ஒன்று ஏற்பட திரளான ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அங்கே நிற்கும் வேளையில் கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயம் வந்த வேளையில் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், யோசபாத் பாய்ந்த வேளையில் அவன் கர்த்தரை தான் நோக்கி பார்த்தான். எங்களுக்கு பயம் வருகுதா, ஒரு பிரச்சனை வருகுதா, மார்க்கேஜை கட்ட முடியாத ஒரு பிரச்சனை,
கடன்லேருந்து பிரச்சனை, எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களுக்கு வியாதியில் நான் மறிக்க போகிறேன் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் நாங்கள் மனிதர்கிட்ட ஓடுவதை விட, என்னுடைய கசின் ஒரு பெரிய டாக்டராக இருந்தார் இந்தியாவில். அவருடைய மகன் டாக்டர், அவருடைய மருமகள் டாக்டர். அவருக்கு கொரோனா வந்த நேரத்தில், அவருடைய ஒய்ஃபுக்கும் அவருக்கும் கொரோனா வந்த நேரத்தில் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க. அவர் சொன்னாரா, எனக்கு இந்த மெடிசன் எனக்கு வேண்டாம், ஒன்றும் தேவையில்லைன்னு கேட்கும் வழியில், இல்லை கொரோனா இது பொல்லாத வருத்தம். நான் இந்த கடந்த கிழமையில் ஒருவரை சந்தித்தேன், ஒரு ஊழியக்காரன் வந்திருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் கொரோனா வந்த புதுசில் எனக்கு வருத்தம் வந்தது, கொரோனா வந்தது, வருத்தத்துக்கு மருந்து இல்லை, கண்டுபிடிக்கல, ஆனால் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு கனடாவுக்கு விசிட் பண்ண வந்திருக்கிறார். என்னுடைய கசின், அவருக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. அவர்கிட்ட மகன் சொன்னார், நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுக்குறோம், ஆனால் அவர் இறந்து விட்டார். எனக்கு தெரியும் பிரதர், அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாக்கள் எல்லாம் ஆள் கைவிட்ட கேஸ்ன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உயிரோட கொண்டு வந்து சபையில் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னவென்று சொன்னால், கர்த்தரை நோக்கி பார்த்தேன். நான் ஜெபம் என்ன தெரியுமா, அந்த நாட்களில் நான் சொல்லியிருக்கிறேன், அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி வருது, ஆண்டவரே அந்த வெட்டிங் அனிவர்சரி அவர் காண வேணும், அந்த வெட்டிங் அனிவர்சரிக்கு வர வேணும். அவரை கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வந்தார். எங்களுடைய ஜெபங்கள் சாதாரண ஜெபங்கள் அல்ல. அந்த ஜெபங்கள் எவ்வேற்பட்ட வெண்கல கதவுகளா இருந்தாலும் ஜெபம் உடைச்சு கொண்டு போ, வல்லமை உடையது. யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் வேளையில ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் வந்தது. இன்றைக்கு ஜெர்மன் வேளையில சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ப்ராஃபட்டிக் வேர்ட், தேவனுடைய வார்த்தை ப்ராஃபட்டிக் வேர்ட் தான், தீர்க்கதரிசன வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை. அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால், ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. உங்களோட வாழ்க்கையில நீங்க போராடி கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கு ஆண்டவர் வெற்றியை தருகிறார். அவர் என்ன செய்தார் வாசித்து பார்ப்போம். என்ன என்று சொன்னால் 21ஆம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்னும் அவர் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், கர்த்தரை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய், யார் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பதாக பாட்டுக்காரர் போகிறாங்க. நான் கோயிலில் இருக்கிறேன்டா அதை மிஸ் பண்ணிட வேண்டாம், ஏண்டா கர்த்தர் அதை பிரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு வயது போய்த்துது என்று சொல்லி போட்டு கோயிலில் இல்லாமல் இருக்க வேண்டாம். எனக்கு ஆண்டவர் ஒரு குரலை தந்திருக்கிறார். இந்த கோயர் கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்டது, கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நான் பாட்டு பாட எனக்கு தாழ்ந்து இருக்குது, நான் பாட்டு பாட வேணும். ஏனென்றா கர்த்தர் மகிமையான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள். யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள், ஆனால் பாட்டுக்காரர் தான் முன்னுக்கு, ஆயுதம் அணிந்தவர்கள் அல்ல. அங்க நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அவர்கள் முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்த பொழுது தொடங்கின போது, பாருங்க, பாட்டு பாட தொடங்கின போது. இன்றைக்கு நீங்க பாட்டு பாடுறதை நிப்பாட்ட வேண்டாம். இன்றைக்கு இருந்து உங்களோட வாழ்க்கையில இந்த பாட்டு பாடுறத ஒரு நம்பர் 1 வைத்துக் கொள்ளுங்கள். ஜெபமும் வேத படிப்பும் முக்கியம். அடுத்தது பாட்டு. இந்த ரெண்டு நான் சொன்ன 2 காரியங்கள், துதியும் வார்த்தை கேட்பதும் மிக முக்கியமானது. அங்க பாருங்கள் என்னவென்று சொன்னா, துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த, வாசிங்க, பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எதிரிகள் எல்லாம் முறிவு அடைந்தார்கள், முறிந்து ஓடினார்கள். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற வியாதி முறிந்து போகணும் என்று சொன்னா, பாட்டு பாடும் வேளையில பிரச்சனை போக வேண்டும் என்று சொன்னா, தொல்லை அகன்று போகணும் என்று சொன்னா, கீழ்ப்படியாத புள்ள கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னா, பாட்டு பாட ஆரம்பியுங்கள். பாட்டு பாட ஆரம்பிக்கும் வேளையில தண்ட பாட்டுக்கு அம்மா சர்ச்சுக்கு வாரன், கர்த்தரை துதிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, இது நடக்கு. இன்றைக்கு ஒரு சேஞ்ச் ஆண்டவர் கொண்டு வருகிறார். துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் சங்கீதத்தில். இவங்க துதிக்க தொடங்கணும்னு யுத்தம் செய்தது யார்? கர்த்தர் யுத்தம் செய்தார். நீங்க துதிக்க தொடங்க கர்த்தர் காரியங்கள் செய்வார். இன்னொன்றை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30 அந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்குறீங்க, பவுலையும் சீலாவையும் கொண்டு வந்து அடிச்சு
அவங்க கொண்டாந்து சிறைக்குள்ளே போட்ட வேளையில் அழுது கொண்டிருக்கல. கர்த்தருக்காக தானே நான் ஊழியம் செய்தான், கர்த்தரை பற்றி தானே நான் சொன்னான், ஏன் கர்த்தர் இப்படி அனுமதிச்சார், இப்படி அழுது கொண்டிருக்கல, நான் இனிமேல் வரமாட்டேன் சர்ச்சுக்கு, இது நடக்கும் வரைக்கும், சர்ச்சுக்கு வராட்டா உனக்கு தான் கஷ்டம், கர்த்தருக்கு ஒரு நட்டமும் இல்லை, சர்ச்சுக்கு வந்தால் தான் விடுதலை உனக்கு. சர்ச் தான் விடுதலை கொடுக்குற இடம். ஏண்டா இயேசு அந்த இடத்துல இருக்கிறார், ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் அங்கே அவர்கள் பாட்டு பாடத்துறாங்க. நாங்கள் பாட்டு பாடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். சங்கிலிகள் அறுந்தது. என்ன அறுந்தது? வரமாட்டன் வரமாட்டன் குடிவாதத்தோடு இருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவரால கூடாத ஒன்றும் இல்லை. பாட்டுகளை பாடி துதிக்க 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 the Shekinah glory will come என்று சொல்லும் வேளையில, சர்வ வல்லவர் இறங்கும் வேளையில வெற்றி நமக்கு. யுத்தம் கர்த்தருடையது. யுத்த நாளுக்காக என்னத்தை ஆயத்தப்படுத்துவார்களாம்? குதிரைகளை ஆயத்தப்படுத்துவார்கள். ஆனால் ஜெயமோ யாரால வருகிறது? என் தேவனால் வருகிறது. என் தேவன் வெற்றியை கொடு. come on come on, விசில் அடிக்க தெரிஞ்சா விசில். glory ஓரா பாபா சந்தர பாபா குய மங்களா. ஹalleluya. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இன்றைக்கு இருந்து பாட்டு பாடுறது தொடங்குறது. மாமா போகும்போது உனக்கா நான் இவ்வளவு காலம் ஜெபம் பண்ணேன், இனி நான் உனக்கு அந்த ஆயுதத்தை தருகிறேன், நீ பாட்டு பாடு, நீ வெற்றியை பெறுவாய். அதுதான் அவ சொல்லிட்டு போனாவா. இதை இப்படியாக சொன்னதில்லை, நான் இதற்கு வியாக்கியானம் கொடுக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு சபைக்கு நான் சொல்லிவிட்டேன், இப்பொழுது சபை விழித்தெழும்ப வேண்டியது, பாட்டு பாட வேண்டியது. எனக்கு சுமதி சொன்னா தனக்கு குரலே இயலாம போனதாம், முடியாம இருந்ததாம். ஆனா வந்து பாட்டு பாடைக்க இடி முழக்கம் போலத்தான், எக்கால தொனி போலத்தான் அவ பாட்டு பாடும் வேளையில வல்லமையா இருந்தது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முடியாதுன்னு சொல்லும் வேளையில சிராக்கள் என்னட்ட அனுப்புவாங்க, உங்களை பார்த்தா டயர்டா இருந்தது, உங்களை பார்த்தா இயலாம இருந்தது, உங்களுக்கு சுவமோ? உங்களுக்கு நான் சுவம் இல்லாமல் இருந்தாலும் எந்த தேவன் நல்லவர், அவர் என்ன உயிர்ப்பிக்கிறவர், வல்லமை தருகிறவர். இந்த மேடையில் ஏறினார், வல்லமை இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். நடக்க முடியாத சப்பானியை நடக்க பண்ணினவர், மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினவர். உங்களோட வாழ்க்கையில துதியின் மூலமாக, பாடல்கள் பாடுவது மூலமாக, பாட்டுகள் பாடுவது மூலமாக, ஜெபம் பண்ணுவது மூலமாக, வேதத்தை படிப்பது மூலமாக வெற்றியை எங்களுக்கு நாங்கள் பெறுவோம். சங்கிலிகள் அறுந்து விழ வேணுமா? கட்டப்பட்ட சங்கிலிகள் விழ வேணுமா? இன்றைக்கு பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க. சங்கிலிகள் விழுந்தது, சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. முன்னுக்கு உங்களுக்கு ஃபார்வர்டா போக முடியாம தடுத்து கொண்டிருக்குதா? அது தடைகளை உடைக்கிறவர் நம்முடைய தேவன். தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக செல்கிறார். இருப்பு தாழ்பால்களை நீக்கி வெண்கல கதவுகளை திறக்கிற தேவன் நம்முடைய தேவன். எங்களுக்கு எட்டாதும் தெரியாத காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன். பாட்டு பாட 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 இயற்கை எல்லாமே கீழ்ப்படிய தொடங்கும், சூழ்நிலைகள் மாறும், அதிசயங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, இந்த கால ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. பாட்டு பாடைக்க பைத்தியங்கள் கூட சுகமாகும், பிசாசு பிடிச்சவங்க விடுதலை பெறுவாங்க, அதிசயங்கள் ஆண்டவர் செய்வார். இந்த வேளையில நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். யாருக்கும் என்ன ஒரு தேர்வு இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், பாட்டு பாட சொல்லி. I'll be a singer. I will join the choir. எனக்கு குரல் நல்லா இருக்குது, I will join the choir. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எடுத்து பாய்ப்பாராக. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. பிதாவே, இந்த கால ஆராதனை ஆசீர்வதித்து தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய திருவார்த்தைகளை இந்த உள்ளத்தில் போட்டதை பகிர்ந்து கொண்டேன் சுவாமி. அன்பின் ஆண்டவரே, ஜனங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் காரியங்களை நடப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். பேபிசாசுகள் ஓடுவதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் மறைந்து போவதற்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். பிரச்சனைகளை நீக்குவதற்காக ஸ்தோத்திரம். தேள்வைகள் சந்திக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மகனையும் மகளையும் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ரட்சிப்புகளை வரக்கூடியதாக, காக்கப்படக்கூடியதாக, பாதுகாக்கப்படக்கூடியதாக, நித்திய பரலோகத்துக்குள்ள நித்திய ஜீவனை பெற்றவர்களாக வரக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படி கேட்கிறார். இயேசுவின் நாமத்துக்கு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.